3 மாதங்களுக்குப் பின் சுருளி அருவியில் நீர் வரத்து. 2ஆம் தேதி காலை முதல் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியோடு குளித்துச் செல்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் வன பாதுகாப்பில் இந்த சுருளி அருவி மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக சுற்றுலா தலமாக உள்ளது. நாள்தோறும் வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் இல்லங்களில் இறந்த முன்னோர்களுக்கு ஆற்றங்கரையில் எல் தீபம் ஏற்றி தர்ப்பணம் கொடுப்பதற்காக வருகை தந்து அருவியில் குளித்துவிட்டு அங்குள்ள சிவாலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் சுருளி அருவி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால் சுருளி அருவி பகுதியில் தண்ணீர் வரத்து இன்றி முற்றிலும் வறண்ட நிலையில் பாறையாக காட்சியளித்தது. கோடை விடுமுறை தினத்தில் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதியிலான ஈத்தங்காடு, அரிசிப்பாறை, தூவானமனை, வெண்ணியாறு மற்றும் ஆற்றுப்படுகை பகுதியில் கனமழை பெய்ததால் 3 மாதங்களுக்கு பின் சுருளி அருவிக்கு மிதமான தண்ணீர் வரத்து ஏற்பட்டது. பலத்த காற்றோடு அருவி பகுதியில் மழை பெய்ததால் அருவிக்கு செல்லும் சாலையில் ராட்சச மரம் முறிந்து விழுந்ததும் ஆங்காங்கே மரக்கிளைகள் ஒடிந்து விழுந்தும் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது. உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்த வனத்துறையினர் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து 2ஆம் தேதி காலை 10 மணி முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கினர். 3 மாதங்களுக்கு பின் சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு குளித்துவிட்டு செல்கின்றனர்.